இந்த அமித்ஷா அவர்களுடைய இந்த வருகை அந்த நான் சொன்ன அந்த சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு அஜெண்டா இருக்கு இல்லையா, அதுக்கான சில நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் வந்து சென்ற பிறகு தம்பிகள் அப்படின்லாம் சில பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதாவது முக்கியமானவர்களுக்கு அடுத்த கட்டம் இவங்களை பிடிச்சா அவங்களை பிடிச்சலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் அரெஸ்ட் ஆவார் என்றும் சொல்லப்படுகிறது. சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் செஞ்சுக்கிறோம், கோர்ட்லயே போய் நாங்கள் பண்றோம், நீங்க தயவு செஞ்சு முட்டுக்கட்டைகள் போடாதீங்க, இவ்வளவுதான் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்து இந்த பணத்தை எடுத்து விளையாடக்கூடியவர்கள் அவா வேலு, அப்புறம் அந்த இவன் பெருமை KN நேரு, என்ன அப்புறம் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பணத்தை அடித்து வைத்து கொண்டு இதை வைத்தே நம்ம வந்து அந்த மாவட்டத்தையே ரூல் பண்ணிடலான்னு அங்கங்கே பணம் கொண்டு வந்து விநியோகம் பண்ணக்கூடிய இருக்காங்களே, இதுக்கு பிரேக் போடுங்க. நாளைக்கு தோல்வியை சந்தித்தால் அது அவருடைய பேஸ், அதான் சொல்ல வராது, அவருக்கு தான் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அதை செய்வாரா அப்படின்னா அப்ப 2 மணி நேரம் என்ன பேசினாங்க எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேசியது எதற்காகன்னா, இந்த ஒரு ஸ்டெப்பா இன்னைக்கு மதுரைக்கு வராரு இல்லையா, இதையும் சேர்த்துதான் இது எல்லாமே திட்டமிடப்படுகிறது. இந்த கட்டத்துல இதை செய்வோம், இதை செய்தா நாம வந்து அவங்களை வீழ்த்தலாம் அப்படின்றதுதான். பாமக என்ன நடக்குது, 2 தரப்புமே அவையினுடைய ஸ்டாண்ட்ல கிளியரா இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை இங்க அப்படின்னா, திரு அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இது இருக்க போகுது. இன்றைக்கு இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னு சீனியர் ராமதாஸ் நினைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ராமதாஸ் அவர்களை இக்னோர் பண்ணிட்டு அன்புமணி அவர்கள் வந்து அவர் செயல்படுறாரு பண்ணணும்னு நான் சொல்லலை, நீ கட்சி தலைவன்றதை நீ அக்செப்ட் பண்ணு. நீங்க திரும்பி மேடையில் உட்காந்துட்டு ஐயாதான் சரி, நீ கெஞ்சற இடத்துக்கு போய் நிக்கிற அப்படின்னா உன்னோட லீடர்ஷிப் இட் இஸ் நாட் ரெஸ்பெக்ட். அவருடைய காலம் வரைக்கும் அவருடைய நேரிலே இருந்து போக வேண்டியதுன்னு நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு இப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைத்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. சுதந்திரம் கிடைக்கிறது போல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்போ சுதந்திரத்தை முழுமையா அனுபவி. அதுக்கப்புறம் போயிட்டு இல்ல ஐயாதான் ஏன்னு சொல்றேன், ஐயாட்ட தான் ஓட்டு இருக்கு, உங்ககிட்ட ஓட்டு இல்ல அப்படின்னு நீ நினைக்கிறதாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஒரே பயம் என்னன்னா, செல்வாக்கு உங்கள் பக்கம் இல்லையோ அப்படின்ற பயம். கரெக்டா சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நண்பர் கிஷோர் கே சுவாமி அவர்களோட ஒரு சின்ன உரையாடல். ரொம்ப முக்கியமான ஒரு சில சம்பவங்கள் அடுத்த 2 நாட்கள்ல 3 நாட்கள்ல நடக்க போகுது. மிக முக்கியமான ஒருத்தர் வராரு. அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த NDA கூட்டணியில அந்த கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போன அமித்ஷா அவர்கள் அடுத்த பயணமாக இன்னைக்கு மாலை வருவதாக நம்ம கேள்விப்படுறோம். அதை தொடர்ந்து ஒரு 2-3 விஷயங்கள் நடக்க போது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா? அதுக்கப்புறம் வந்து பாமகக்குள்ள போயிட்டு இருக்கிற பிரச்சனை ரொம்ப அக்யூரேட்டான ஒரு அப்டேட் நமக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப க்ளோசஸ்ட் சர்க்கிள்ல கேட்டதான் தெரியும். அப்படி கேட்டு அவர் ஏதாச்சும் வச்சிருக்காரா, எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் திரு கிஷோர். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? குட் ரைட். அமித்ஷா அவர்கள் வராரு. போன தடவை வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு நல்லா இருங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ்லயும் நிறைய மாற்றங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு, ஒரு வேகம் பார்க்க முடிஞ்சு. திமுக சைடில் வந்து உண்மையிலேயே ஒரு விதமான பதட்டம் இதெல்லாமே பார்க்க முடிஞ்சு. இது போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மீண்டும் வருகிறார் அமித்ஷா அவர்கள். இன்னைக்கு தானே ஈவினிங் வராரு. ரைட்டு. நீங்க நைட் அவர் இஸ் லேண்டிங் இன் மதுரை. அதுக்கப்புறம் நைட் மதுரையில் ஸ்டே பண்ணுறாரு. ஐ திங்க் மதுரை கிராண்ட் ஏதோ அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நாளை காலையில் வந்து 11 மணிக்கு அவர் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு தரிசனம். இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸுங்க. சொல்லி முடிச்சிடறேன் என்ன. தென் 11:45 he finishes. அப்புறம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் மீட்டிங்ஸ், அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய மீட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. 1:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. 1:30லேருந்து 4 அது யாருக்குன்றது தெரியாது. யாரை சந்திக்க போகிறார், அது என்ன செய்ய போகிறார், அது என்னன்றது இன்னும் தெரியாது. இதில் தான் கூட்டணி கட்சிகளை சந்திக்க போகிறாரா அப்படின்றது நமக்கு தெரிய வரக்கூடிய அது வந்து நாளைக்கு தான் தெரிய வரும் உண்மை. தென் 4 மணிக்கு அப்புறம் அவர் அந்த கூட்டத்துக்கு போகிறார். அதாவது அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு 9,000 பேர் அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல சந்தித்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை அவர் வந்து கொடுக்க போகிறார். இப்போ நம்ம 4 மணிக்கு பின்னாடி இருந்து போயிடலாம். முதல்ல
அந்த 4 மணிக்கு பிறகு அவங்க கட்சிக்காரங்களை அவர் வந்து சந்திக்க போறாரு, பேச போறாருன்னு. அதுல வந்த தகவல் என்ன, நான் கேள்விப்பட்டது உண்மையா பொய்யா நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்களை உங்களுக்கு தலைவராக நான் நியமிச்சிருக்கிறேன். 100% அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைச்சு இந்த கூட்டணி வெல்றதுக்காக வேலை செய்யுங்க. இடையிடையே கொஞ்சம் சத்தம் அது இதுன்னு வந்துட்டு இருக்குது இந்த ஒரு மாசமா. அது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஃபோக்கஸ்டு, ஒரே அஜெண்டா, அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் அந்த மீட்டிங்ன்ற மாதிரி கேள்விப்படுறேன். உண்மையா? இல்லை, அவர் முக்கியமாக வருது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்க்கமான முடிவு. அதாவது மார்ச் 25 இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு போகிறாரு. திடீர்னு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். இது திடீர்னு முடிவெடுக்கப்பட்ட அல்லது திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட சந்திப்பு கிடையாது. கடந்த ஆண்டு நவம்பரே வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு முடிவுக்கு டெல்லி வந்துடுது. டெல்லி வந்துருது கடந்த ஆண்டு நவம்பர். சரியா? ஏன்னா அவங்க அப்பதான் ஒரு மாநிலமாக அவர்கள் என்ன கடந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டு. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை பொறுத்திருக்கும் மிக முக்கியமான ஆண்டு. நம்ம 3வது முறை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்க முடியுது. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக அவர்கள் நினைக்கக்கூடியது என்னன்னாக்கா, அவங்களுக்கு 240 தொகுதிகள் தான் வென்றிருக்கிறார்கள். நீங்கள் பிரதமர் மோடி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, பாராளுமன்றத்தில் அப்கி பார் சார்சோ பார் அப்படின்னு சொல்லி, அதாவது 400 இடங்களுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படின்ற ஒரு நிலையில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் அவர்கள் இதை எடுத்துக்கொண்டார்கள். அப்படின் பொழுது மாநில வாரியாக அவர்கள் அலசுகிறார். ஓகே, ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மாநில வாரியாக அலசும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இங்கே ஜீரோ, தமிழ்நாடுன்னு வரும்பொழுது தமிழ்நாட்டில் ஏன் ஜீரோ வருது, எந்த அடிப்படையில் ஜீரோ வந்தது அப்படின்றத அவங்க எடுத்து பார்க்குறாங்க. அப்போது அவங்க சில கமெண்ட் ஒரு அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணிக்கை தான் இங்கே பேசும், நம்பர்ஸ் தான். சரியா? நீங்கள் என்னதான் 1000 இது பண்ணாலும் ஓபி ரவீந்திரநாத் என்பவர் ஒரு எம்பி. 544 எம்பிக்களில் ஒரு எம்பி அப்படின்னும் பொழுது அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும். இப்போ இன்றைக்கி ரவீந்திரநாத் டெல்லிக்கு போனான்னா யாரை பார்ப்பாங்களா? அவருக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா பார்ப்பாங்க, அவ்வளோதான். வேற பாராளுமன்றத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமாம். அப்போது இந்த எண்ணிக்கைன்றதுக்கு அந்த முக்கியத்துவம் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 முறை அவங்க வந்து நாட்டை ஆளுவதற்கும் கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் ஆட்சி புரிவதற்கும் காரணம் இந்த எண்ணிக்கை என்பதன் மீதான பார்வை அப்படின்றத அவங்க வந்து எந்த இடத்துலையும் விட்டு விடலை. மைக்ரோ மேனேஜ்மென்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ என்ன வேணாலும் உதாரணம் விடு, நீ என்ன வேணாலும் சவுண்டு விடு, நீ எல்லா சவுண்டையும் விட்டு உன்னால எண்ணிக்கையை கொண்டு வர முடியல. வாட் இஸ் த பாயிண்ட்? புரிஞ்சிச்சு. அந்த இடத்தை நோக்கி தான் வர்றாங்க. அலைன்ஸ் நடக்குது. என்னன்னு பார்க்கறாங்க, நம்ம இன்னும் மார்ச்லயே இருக்கோம். நம்ம இப்போ மே ஜூனுக்கு வரணும். அப்போ என்ன அவங்க முடிவு பண்றாங்கன்னா, 2 விஷயம். இப்போ இருக்கக்கூடிய 240 இடங்கள் வைத்திருக்கின்ற பாஜக, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேருடைய ஆதரவுடன் வந்து இவங்க அப்கோர்ஸ் அவங்க என்டிஏல தான் இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க என்டிஏவில் தான் இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ஆதரவுடன் இவங்க அரசாக நடத்தும் பொழுது அவங்களுக்கு இடர்பாடுகள் எங்கிருந்து வருகிறது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ இடர்பாடுகள் வரக்கூடிய முக்கியமான இடம் எங்கிருந்துனாக்க இந்த திமுக எம்பிக்கள். இதை வைத்து தான் காங்கிரஸ் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஏன்னா காங்கிரஸ் திரும்பவும், அதாவது 48 19 கூட கம்பேர் பண்ணும்போது 24 கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டாங்க. 48 50 அப்படின்னு நிறுத்தி வைக்கப்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு 99 அப்படின்னு வந்து நிற்குது. அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு இந்த அதோட சேர்ந்து ஒரு சீரியஸ் மோட கையில் எடுக்கிறாங்க. அப்போ அந்த கட்சிகளை வைத்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதாவது பாராளுமன்றத்தை சுமூகமாக இயங்க விடாமல் நம்ம என்ன தடுக்க முடியுமோ அதை எல்லாம் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, தேர்தல் வியூகமாகத்தான் பார்க்கப்படும். அப்போ அந்த தேர்தல் வியூகத்தில் திமுக வீழ்த்தப்பட வேண்டியது அவசியம். சரியா? திமுக வீழ்த்தப்பட்டு விட்டால் காங்கிரஸ் பலவீனம் அடையும். காங்கிரஸ் பலவீனம் அடைவதோட திமுகவுடைய எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, 26 திமுக வீழ்த்தப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா இவங்க நிர்கதி ஆயிடுறாங்க. திமுக பொறுத்தவரைக்கும் நீங்க காங்கிரஸை விட்டுருங்க, காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டேக் கிடையாது. சரியா? பட் திமுகவுக்கு ஸ்டேக் இருக்கு. என்னென்ன, தமிழ்நாட்டில் அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பவர் முதல்ல போகணும். அது போயிடுச்சுன்னா நீ ஒரு பக்கம் டெல்லியும் பகச்சிக்கிட்டு நீ இங்கே ஆட்சியும் இல்லாமல் நீ எப்படி சர்வே பண்ணுவ? அப்போ அடங்கி வருவாங்கன்னு ஒரு கால்குலேஷன். அடங்கி வருவாங்கன்றத விட இவங்க காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு இவங்க இவ்வளவு இடர்பாடுகளை வந்து மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ 2029 வரைக்கும்
ஸ்மூத்தா கவர்மெண்ட் அதை கொண்டு போகணும்னா இங்க போகணும். இவங்க அது நடுவில் முடிச்சு ஜனாதிபதி தேர்தல் வருது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரியா? இப்போ இவ்வளவு விஷயங்களையும் அவர்கள் எதிர்கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு நமக்கு இவ்வளவு வாக்குகள் தேவைப்படுது. புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் இந்த கணக்குகள்லாம் இருக்கு. இந்த கணக்குகள்லாம் சேர்த்து தான் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, திமுகவை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் அதிமுக எல்லாம் முடியாது. அதனால தாங்க அந்த அலைன்ஸ் நடந்துச்சு. அதெல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. மக்களுக்கு இவ்வளவு சரியா? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க இல்ல இல்லைங்களா? இப்ப அதிமுகவுக்கு இதுல என்ன பயன்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அவங்கள பொறுத்த வரைக்கும் டெல்லியையும் பகச்சிக்கிட்டு திமுகவும் இங்க எதிர்த்துக்கிட்டு எப்படி நீங்க உள்கட்சியிலயும் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. உட்கட்சி சிக்கல்லாம் விட்டுருங்க. திமுகவை இங்கே பகச்சிக்கிட்டு திமுக அசுர பலத்தோட தேர்தலை எதிர்கொள்ள போகிறது. ஏனென்றால் அவ்வளவு பணம் அவங்கள்ட்ட இங்க இருக்கு. 13 கட்சி கூட்டணியும் வச்சிருக்காங்க. சரியா? இதையும் ஏத்துக்கிட்டு டெல்லியும் ஏத்துக்கிட்டு நம்ம தேர்தலை சந்திக்க முடியும்? பிரதர், நீங்க பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் உடைய ஜஸ்டிஃபிகேஷன் பேசிட்டு இருக்கீங்க. நான் அத ரொம்ப பேசிட்டோம் நம்ம. ஒரு நிமிஷங்க. அமித்ஷாவுடைய வருகையே இதை ஒட்டி தான். சரியா? இதெல்லாம் ஏன் வரப்போறாது? புரியுதுங்க. சரியா? இப்போ இப்போ வரதும் அதோட நீட்சி தான், வேற எதுக்கு வராது. இப்போ இதோட இன்ட்ரோ ரொம்ப லென்த்தியா போதும்னு நினைக்கிறேன். இது இன்ட்ரோவே இல்லை, இதான் விஷயமே, இதான் அரசியலே. சரியா? இப்போ இந்த அரசியலை மையப்படுத்தி தான் அமித்ஷாவோட வருகை. நாம திமுகவை வீழ்த்தணும். நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதனாலதான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போலாம். ரொம்ப நம்ம பேக் ஸ்டோரியே பேசிட்டு இருக்கிறோன்ற மாதிரி தோணுச்சு. சிங்கிள் டிஜிட்ல திமுகவை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா பிஜேபிக்கு இருக்கிறதாக, அதாவது 26 தேர்தல்ல சிங்கிள் டிஜிட்ல நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான நான் நேற்று சில மூத்த பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு வந்து சோர்ஸ் மூலமா அவங்க சொன்னது. அப்படி ஒன்று இருக்கா? அப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா திமுக சிங்கிள் டிஜிட் தான் வரும். இவங்க வந்து ஒரு ரோபஸ்ட், அதாவது ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டால் திமுக சிங்கிள் டிஜிட்டை நோக்கி தான் போகுது. ஏன்னா இங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பாருங்க, இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அது ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி விட்டுருங்க. இந்த அமித்ஷா அவர்களுடைய இந்த வருகை அந்த நான் சொன்ன அந்த சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு அஜெண்டா இருக்கு இல்லையா, அதுக்கான சில நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் வந்து சென்ற பிறகு தம்பிகள் அப்படின்லாம் சில பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதாவது முக்கியமானவர்களுக்கு அடுத்த கட்டம் இவங்களை பிடிச்சா அவங்கள பிடிச்சலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர் அரெஸ்ட் ஆவார் என்றும் சொல்லப்படுகிறது. நாம சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள். பாஜக உங்க இடி என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். சரியா? செந்தில் பாலாஜி விவகாரத்திலேயே இடி செய்ததை விட அதிகம் யாருன்னா நாம செஞ்சதுதான், அதிமுக செஞ்சதுதான். என்ன சேர்த்துக்கிறீங்க? நாம செஞ்சதுதான் நாங்களும் சொல்றோம். உங்களை எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு பேட்டி எடுக்கக்கூடியவராக தான் வந்திருக்கீங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நாமன்னு நான் சொல்றது வந்து எங்களை சொல்லிக்கிறேன் நான். அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ரொம்ப தெளிவா கரூரில் இருக்கக்கூடிய ஒரு லீகல் டீம் அவங்க தான் போய் டெல்லியில் போய் உட்காந்து பெட்டிஷனர் தான் யார் போட்டாங்க எடுத்து பாருங்க, செந்தில் பாலாஜியோட பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்றத பெட்டிஷனர் தான் போடுறாங்க. இவருடைய பெயிலை கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா இடி வந்து அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. பெயில் கொடுத்துட்டாங்கன்னும் போது இடி போயிட்டு பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கண்டிஷன் எல்லாத்துக்கும் அவர் வந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது யார் போய் அங்கே நின்று சொன்னாங்க பெயிலை கேன்சல் பண்ணுங்கன்ட்டு? பேட்டி பாதிக்கப்பட்ட ஒரு நபர். வாழ்த்துக்கள்ங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி பர்சியூ பண்ணும் பொழுது நாம பாஜக சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், குறைந்தபட்சம் இவர்கள் வந்து 2 கையும் பிடிச்சிப்பாரு ஸ்டாலின் டெல்லிக்கு வந்து. சரியா? அடுத்து இப்போ சபரீசன் ரோலுக்குள்ள வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு இருக்கக்கூடிய டெல்லி கான்டாக்ட்ஸை வைத்து, ஏன் அதானியோடைய கான்டாக்ட் இருக்கு, இதையெல்லாம் வைத்து அவர் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் செஞ்சுக்கிறோம், நாங்கள் பண்றோம். நீங்க தயவு செஞ்சு முட்டுக்கட்டைகள் போடாதீங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்து இந்த பணத்தை எடுத்து விளையாடக்கூடியவர்கள் ஆவா வேலு, அப்புறம் அந்த இவன் பெருமை KN நேரு, என்ன அப்புறம் செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பணத்தை அடித்து வைத்துக்கொண்டு இதை வைத்தே நம்ம வந்து அந்த மாவட்டத்தை ரூல் பண்ணிடலான்னு அங்கங்கே பணம் கொண்டு விநியோகம் பண்ணக்கூடிய இருக்காங்களே, இதுக்கு பிரேக் போடுங்க. இதுதான் நாம கொடுக்கக்கூடிய கோரிக்கை. கூட்டணி சம்பந்தமாக டெல்லியில் சென்று பேசும்போதே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் விவாதிக்கப்பட்டதாக கண்டிப்பாக வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன்.
ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணணும். இதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன? இவ்வளவு எண்ணிக்கையில் தொகுதிகளை நம்ம கொடுக்குறோம். அதாவது திமுகவை மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக முதல்ல வீக்கெண்ட் பண்ணி அவங்களுடைய பணத்தை அவங்க எடுத்து ஃப்ரீயா செலவு பண்ண முடியாத அளவு அவங்களுடைய பணம் இல்ல, அவங்க வச்சிருக்கிற பணத்தை எடுத்து ஃப்ரீயா செலவு பண்ண முடியாத மாதிரியான அங்கங்க போட வேண்டிய செக்ஸ் எல்லாம் போடணும். அது போக இந்த டாஸ்மாக் ரைடு, இந்த ஊழல், இது சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சீரியஸான அப்ரோச் இருக்கணும். நாங்களும் எங்க சைட்ல இருந்து சீரியஸான அப்ரோச் நாங்க பண்ணுவோம். அதுக்கு நீங்க இன்ஃபேக்ட் முட்டுக்கட்டை போடுறதை விட நீங்களும் அதுல சீரியஸா இருந்தீங்கன்னா it will be better அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இதுதான் உடன்படிக்கை. இதான் உடன்படிக்கையா இருக்க முடியும். வேற என்ன உடன்படிக்கையா இருக்க முடியும் சொல்லுங்க. சரியா? சரி, பாஜக அப்படி சீரியஸா இருக்காங்க நீங்க பாக்குறீங்களா? ஆமா, இருக்கிறதுனாலதான் இல்லைன்னா அமித்ஷா வந்து இங்க வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு 39,000 கோடி எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அது கூட்டணிக்குங்க. நான் சொல்றது அந்த அவர் ஏன் சொல்றாரு? நீ சொல்றது டாஸ்மாக் 39,000 கோடி. நான் டாஸ்மாக்ன்ற ஒன்றத்தை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்தமாகவே இங்கே சீரழிஞ்சு போயிருக்கு. சரியா? இவங்களுக்கு எதிராக எடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, எடுக்க போறோம். சரியா? ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த முடிவுக்கு ஏன் வராரு? அப்போ இந்த முடிவுக்கு வரும்பொழுது அமித்ஷா ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னா அவருடைய கிரெடிபிலிட்டியை அதோட ஆட் பண்ணிக்கிறார். அப்போ அந்த கிரெடிபிலிட்டியை ஆட் பண்ணும்பொழுது அதில் அவர் அதில் நாளைக்கு தோல்வியை சந்தித்தால் அது அவருடைய ஃபேஸ். அதான் சொல்ல வர, அது அவருக்கு தான் டேமேஜ் ஆகும் சொல்ல. சரி, அதனால் அவர் அதை செய்வாரா அப்படின்னா அப்போ 2 மணி நேரம் என்ன பேசினாங்க? எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் பேசியது எதற்காகன்னா, இந்த ஒரு ஸ்டெப்பாக இன்னைக்கு மதுரைக்கு வராரு இல்லையா, இதையும் சேர்த்து தான். இது எல்லாமே திட்டமிடப்படுகிறது. இந்த கட்டத்தில் இதை செய்வோம், இதை செய்தால் நாம் வந்து அவங்கள வீழ்த்தலாம் அப்படின்றது தான். 2021 நடந்த தவறு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கான இடத்துலே இல்லை. அவர் முடிவு பண்ணது என்னென்னா, கம்யூனிஸ்ட்டு கமலஹாசன் இதை வச்சு நம்ம ஸ்டேட்டில் ஜெயிச்சிடலாம், சென்ட்ரலில் நம்ம சொல்லிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தரோம், என்டிஏக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் தரோம், ஸ்டேட்டில் நம்ம இப்படி போகலான்றதான் அவருடைய திட்டமாக இருந்தது. பட் அதை தெரிந்து கொண்டு மோப்பம் பிடித்து இங்கேருந்து ரவீந்திரநாத் கொடுக்கணும்னு ஓடி போய் அமித்ஷாட்ட சொல்லி நீ உடனே வாங்க இவங்க ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுனால டிலே பண்ணிட்டார். இந்த தடவை யார் மோப்பம் பிடிச்சி என்ன? இந்த தடவை வந்து எதுவுமே இல்லை. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சொல்லி வந்து அதெல்லாம் இல்லை. அமித்ஷா ஸ்ட்ரைட்டாக அவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரைட்டாக அமித்ஷாட்ட பேசுகிறார். நடுவில் யாருமே கிடையாது, யாருக்குமே தெரியாது. பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தெரியாது, அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியாது. அந்த பர்டிகுலர் நாள் எனக்கு இனிமேல் ஞாபகம் இருக்குது. நான் உங்களோட தான் அன்றைக்கி வந்து பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல எதுக்கு போயிருக்காரு, ஹவு ஐ டெல் யூ அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு. இல்லை, நான் என்ன இது பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இதெல்லாம் நடக்கிறது முன்னாடி நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி நான் போய் எச் ராஜா சாரை பார்க்குறேன். எச் ராஜா சாரை பார்க்குறேன். அப்போ அவருடைய வீட்டில் தான் போய் பார்க்குறேன். அங்கே இருக்க பாஜக ஆளுங்களாம் என்னை முறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாங்கள் அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இவன் திடீர்னு இங்கே வரான் அப்படின்னு. நான் போய் பார்த்து வேற ஒரு விஷயம் சொல்கிறதுக்காகன்னு வைக்க, அப்போவே நான் ஸ்மெல் பண்ணிட்டேன் இது நடக்க போகுது அப்படின்றது. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஏதோ மார்ச் 25 மட்டும் நடக்கலை, லாஸ்ட் இயர் நவம்பர்லேருந்து நடக்குது. அப்போ நவம்பர்லேருந்தே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். சரியா? அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. இன்னைக்கு அமித்ஷா வராரு, லேண்ட் ஆகிறாருனாக்க நாளைக்கு அவர் சொல்ல போகிறதும் அவங்க கட்சிக்குள்ளே சொல்ல போகிறதும் இதுதான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மொதல் விஷயம், அவங்க உள்கட்சியில் அவங்க பண்ண வேண்டிய அதிமுகவுடன் நீங்கள் சுமூகமாக போங்க, தெரியும் அது எதிர்பார்த்து நட்புறவுடன் போங்க, லோக்கல் லெவல் லீடர்ஸை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்றதை வலியுறுத்துவதற்காக, கட்சியை பலப்படுத்துவதற்காகவும், அதை கூட்டணியோடு சேர்ந்து பண்ணுங்கள் என்று சொல்வதற்காகவும் தான். கிளியர். 1 அது ஏற்கனவே தெரிஞ்சது. 2 வெளியே பேசிக்கிட்டாங்க என்னன்னா, அந்த சிங்கிள் டிஜிட்குள்ள திமுகவை நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸ்க்காக சில வேலைகள் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுல சில அரெஸ்ட் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சீக்கிரமாவே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் திங், அது வாய்ப்பு இருக்குன்றது தான் நீங்களும் சொல்றீங்க. 3வதாக ரொம்ப முக்கியங்க, பாஜக அதிமுக கூட்டணி வச்சு ஒரு விதமான ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் நம்பிக்கையை 2 கட்சியினருமே நீங்க ஏற்படுத்திட்டீங்க. திமுகவுக்கு முதல் கட்ட கலக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இப்ப வந்து தொகுதி வாரியா மண்டல வாரியான்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த கூட்டணி மூலமா கொங்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, சவுத் ஒரு 50-50 ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம்.
சென்னையில சில தொகுதிகள் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே கூட அதிகாரப்பூர்வமாக பாமகவும் தேமுதிகவும் எங்க இருக்காங்கன்னு முடிவு செய்யப்படலை. ஒரு பேசிக் அப்படியே ஒரு பேக்கேஜா கவர் பண்ணும். ஏன்னா நார்த் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பாமக உள்ள வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. விஜய் வருவாரு போவாருன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அதை அப்படியே வைங்க. அது வந்து ரொம்ப டூ ஏர்லி டு டிஸ்கஸ் நான் நினைக்கிறேன். பாமக தேமுதிக விஷயத்தை எடுத்துப்போம். தேமுதிக இப்பதான் அந்த ராஜ்யசபா விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். மறுபடியும் அவங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அவ்வளோ லென்த்தியா அவங்க வந்து என்ன சொல்றது, இவர் போல யாரும் பிறக்கவே இல்லை என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கவிதையெல்லாம் எழுதி கூட அதுக்கு கூட எம்ஜிஆர் பட்டம் தான் தேவைப்படுது பாருங்க. சரிங்க, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்றேன். அதுக்கு கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பட்டம் தான் தேவைப்படுது. ஏன்னா கருணாநிதிக்கும் தனித்துவம் எதுவும் அப்படிலாம் போட்டு அவங்க வாழ்த்திட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேமுதிகவை கூட நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். பாமக உண்மையிலேயே உங்களுடைய அலைன்ஸ் என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ள வந்தா நார்த்தில் ஒரு பெரிய ஸ்வீப்பு எதிர்பார்க்கலாம். ஒரு 50 தொகுதிகள் ஒரு ஆவரேஜாக சொல்லலாமே. ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குன்னே நம்ம எடுத்துப்போம். ஸ்டில் நீங்கள் நிறைய வன்னியர் ஓட்டுகளை கடந்த தேர்தலில் வாங்கியிருந்தாலுமே கூட பாமக என்ன நடக்குது இப்போ? குருமூர்த்தி அவர்கள் போயிட்டு அமித்ஷா அவர்கள் வருகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் போயிட்டு அன்புமணி கூட போயிருந்தாரா? அன்புமணி காலையில போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போயிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா, சைதை துரைசாமியோடைய அகாடமி இருக்கு இல்லையா, இதுல படிச்சு தேர்ச்சியான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க. சரியா? இப்படியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலமாக சைதை துரைசாமி தொடர்பு கொண்டு சைதை துரைசாமியை வைத்துக்கொண்டு குருமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு அன்புமணி அவர்கள் தான் இந்த சந்திப்பு நடக்க வேண்டும் அப்படி எதுக்காக சமாதானம் பண்ணி வைங்க, சால்வ் பண்ணுங்க அப்படின்றதுதான். ஸோ அதை ஒட்டி தான் அவர் வரார். அவர் வர்றதுக்கு முன்னால நீங்க முதல்ல போய் பார்த்துருங்க உங்க அப்பாவை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். சரியா? இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி எப்போ போனார் அப்படின்னா, வாஜ்பாய் கவர்மெண்ட் அந்த 17-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்போது பாமகவும் வந்து சேர்ந்தது இல்லையா, அப்போ போயிருக்கலாம். அதுக்கு முன்னால் அவர் போனது எனக்கு தெரியும். எப்போன்னா வன்னியர் சங்கத்திலேருந்து பாமக உருவான பொழுது 80கள் அந்த சமயத்தில் அவர் வந்து சந்திச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நட்புறவு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு நீண்டது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இப்போ தான் அவர் போகிறார். அதுவும் அவராக போல, குருமூர்த்தியா சந்திப்பு நடந்து விட்டது. சந்திப்பு வெற்றியா தோல்வியா சாமி? இல்லை, வெற்றியா தோல்வியான்றதை விட அந்த பிளவு இருக்கு இல்லையா, அந்த பிளவு வந்து அது சேர்ந்து வரதுக்கான அறிகுறி தெரியுதா? அதுக்கான அறிகுறி குறைவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. ஏன் குறைவாக இருக்குன்னா, 2 தரப்புமே அவைமையினுடைய ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க. ஆனால் சரி, ஆனால் என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, திரு அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இது இருக்க போகுது. ஏன் அன்புமணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுதுன்னா, ராமதாஸ் அவர்கள் எனக்கு பாமக என்ற கட்சி அவசியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். சரியா? தமிழக அரசியலுக்கு பாமக என்கிற கட்சி அவசியம் என்று நினைக்கக்கூடியவன் நான். அந்த பிளவில் குளிர்காயணும் நினைக்கக்கூடியவன் நான் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இது எங்கே போய் நிற்குது அப்படின்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னு சீனியர் ராமதாஸ் நினைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவருடைய பேச்சுக்கள், அவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு, இது எல்லாத்துலேருந்து இப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய சாதனை அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. அவருடைய அந்த உழைப்பு அப்படின்றதையும் நம்ம மறுக்கவே முடியாது. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் பதிந்து விட்ட வரலாறு, இதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வரலாறை பார்த்து கொண்டே நீ எதிர்காலத்தை தொலைக்க போறியா அப்படின்றது தான் பாமகவை பார்த்து நாம கேட்கக்கூடிய கேள்வி. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் எதிர்காலம்னு ஆயிடுச்சு. ராமதாஸ் அவர்களுக்கு வயது மூப்பு அப்படிங்கிறது நெருங்கி. அதனால இதெல்லாம் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். இப்போ நேச்சுரல் ஃபேக்டர்ஸை ஒரு பக்கம் வைப்போம். தலைவர் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னு தான் அவருடைய பிரகடனமும் அதான். 2018 அவர் தலைவர் என்று அறிவிக்கப்படுகிறார். பொதுக்குழு கூடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் என்ற அந்த இதில் வந்துட்டு அவர் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறார். 2016 செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி இவர்கள் இருவரும் முதலமைச்சர் வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்பட்ட பொழுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிறுத்தி அன்புமணி அவர்களும் வந்து அந்த களத்தில் வரார். சரியா? அப்போவே இவர்களுக்கு நிகரான தலைமை பண்பை கொண்டவர் அப்படின்றது தான் ப்ரொஜெக்ஷன்.
ப்ரொஜெக்ஷன் தான் இல்லையா? ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி, கேப்டன் விஜயகாந்த், ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா, ஒரு பக்கம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னா அன்புமணி அவர்கள் அப்படின்னும் பொழுது தலைமை பண்பு என்பது உங்களுக்கு அப்பொழுதே வந்து விட்டதாக தான் ப்ரொஜெக்ஷன். கண்டிப்பா. நீங்கள் இன்றைக்கி உட்காந்து பண்ணுறது என்ன? ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆப்டிக்ஸ் எடுத்துக்கணும். ஆப்டிக்ஸ் படி தப்பு. மகன் பண்றது என்ன தப்பு பண்ணுறாருன்னா, நீங்கள் தலைவர் அப்படின்னு நீங்கள் உங்கள் அசெப்ட் பண்ணிக்கணுங்க. அந்த ரோல் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு அந்த ரோல் வேணும். அதுக்காக பப்ளிக்ல அளவுக்கு அதிகமா அப்பாவை ஹர்ட் பண்ண முடியுமா? அசிங்கப்படுத்த முடியுமா? ஹர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அப்பா மகன் உறவு எல்லாம் வீட்டுக்குள்ள. அப்பா மகன் உறவு என்பது வீட்டுக்குள்ள, சரியா? வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன அவுரங்கசீப்பா மாறி இருந்துமா? இல்லை, அது என்ன, ஏன் அது என்ன ஒப்பீடு? அவுரங்கசீப்போட என்ன ஒப்பீடு? எனக்கு புரியல. அதாவது ஆஃப் ஆகி உட்காருங்க, இதுக்கு மேல வளர்த்தா நான் இல்லை, பார்த்து ஆஃப் ஆகி உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கே எதுவுமே கிடையாது. அவரே தானே தலைவராக இவர் நியமிக்கிறாரு. சரி, சரியா? அவர் முன்மொழிகிறார், நியமிக்கிற கூட சொல்ல மாட்டார், முன்மொழிகிறார், பொதுக்குழு ஏற்றுக்கொள்கிறது, முடிஞ்சு போச்சு. சரி, சரியா? இப்போ நான் வந்து இதில் அசர்ட் பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன், சரியா? நான் தான் தலைவர். அதான் சொல்றாரு, அவர் யார் நீக்கினாலும் செல்லாது, நான் திரும்பி 10 நிமிஷத்துல அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மேடையில பேசுறாரு. அதே மேடையில் என்ன சொல்றீங்க திரும்பி? குலசாமி அவர்தான் குலசாமி. ஏன் அவர்தான் குலசாமின்னு சொல்றீங்க? சொல்லிதானுங்க ஆகணும். ஏன் அந்த தேவை உங்களுக்கு வருது? அவர் மருத்துவர், அவருக்கு தெரியுது. அப்போ என்னன்னா, நீ லீடர் கிடையாது, யூ ஆர் வீக். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓட்டு அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நீங்களே ஈல்டு பண்ற மாதிரி தான் பார்வையாளர்கள். எங்க எத்தனை தலைமுறை கலந்தாலும் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தானங்க எடப்பாடியாரும் பேசுறாரு. அண்ணா நாமம் வாழ்கன்னு எப்ப சொல்றாரு? இல்லைங்க, எப்ப சொன்னாலுமே உங்க கட்சி அண்ணா நாமம் வாழ்கன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்பொழுது சொன்னார்? எம்ஜிஆர் அவர்களை சொல்லலைங்க, எடப்பாடியார் அவர்களையோ அல்லது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் நான் சொல்றேன். எப்பயுமே அந்த லெஜெண்டரி பொசிஷன்ல இருக்கிறவங்க உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலுமே கூட அவங்கள அந்த குலசாமியோட பிரச்சனை இல்லையே. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்ல வர கான்டெக்ஸ்ட் வேறங்க. கான்டெக்ஸ்டே குலசாமியோட தான பிரச்சனை. உங்களுக்கு புரியலையா? அவங்கள அந்த இடத்துல வச்சு தான ஆகணும். அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது பிரச்சனை வருது இல்ல, ரிஜெக்ட் பண்ண முடியுமா? you are in the position where you have to take a decision. இக்னோர் பண்ண முடியுமா? you have to. எப்படி நீங்க என்னன்னா, நீங்க எப்படி நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணிப்பீங்க? வருவாங்களா கட்சிக்காரங்க பின்னாடி? யாரு? ராமதாஸ் அவர்களை இக்னோர் பண்ணிட்டு அன்புமணி அவர்கள் வந்து அவர் செயல்படுறாரு. இக்னோர் பண்ணணும்னு நான் சொல்லல. நீ கட்சி தலைவன்றதை நீ அக்செப்ட் பண்ணு. நீங்க திரும்பி மேடையில உட்காந்துட்டு ஐயாதான் சரி, நீ கெஞ்சற இடத்துக்கு போய் நிக்கிற அப்படின்னா உன்னோட லீடர்ஷிப் அது ஏன் ரெஸ்பெக்ட்னு பார்க்க கூடாது? இட் இஸ் நாட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்டை உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கப்பா, சரியா? இப்போ அண்ணாதுரை அவர்கள் வந்து ஈவேராவிடமிருந்து பிரிந்து வந்து திமுகவை ஆரம்பித்தார், சரியா? அந்த தந்தை வேற, இவர் தந்தைங்க, இவர் இருந்துட்டு போட்டோங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ள. கட்சின்னு வந்து அதெல்லாம் கிடையாது, சரியா? இங்க நீங்க வந்துட்டு அதுக்கும் வர நான் எடுத்தது. நீங்க என்ன பண்றாரு அண்ணாதுரை? தெளிவாக அவர் தான் எங்க தலைவர், தலைவர் என்கிற பொறுப்பு அவருக்காக என்றைக்குமே காத்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காத்திருக்கும் சொல்ல, அந்த மரியாதையை அவருக்காக அந்த அந்த இடத்த விட்டு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வச்சு செய்யறாங்க, சரியா? ஆனால் ஈவேராவை எதிர்க்காம இருந்தாங்களா? செஞ்சாங்க. கடுமையான வார்த்தை போர், 2 தரப்பும் கடுமையா அடிச்சுக்கிறாங்க, சரியா? அப்போ லீடர்னு எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிற? சோ இப்ப மரியாதை இருக்குங்க. இருங்க கிஷோர் அவர்கள் சொல்ல வர்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது மரியாதை இருக்கு, மத்தபடி 2ல 1 நான் தான் தலைவர். 2ல 1 இல்ல, 2ல 1 கிடையாது, நான் மட்டும் தான் 1. அதுதான் நான் தான் அப்படின்ற மாதிரி நான் தான் அப்படின்றத நீ அக்செப்ட். முதல்ல நீங்க மேடையில வரும்பொழுது கெஞ்சற இடத்துக்கே போக கூடாது. யூ ஷுட் நாட் பி சீன் டிஃபென்சிவ். பாடி லாங்குவேஜ் இது ஒர்க் அவுட் ஆகுமாங்க? அப்ப ஆகாதுன்னு நீ முடிவு பண்ணா நீ இந்த முடிவுக்கு ராமதாஸ் அவர்களை புறந்தள்ளி விட்டு, அவர் உயிரோடு இருக்கும் போதே, அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே அவரை புறந்தள்ளி விட்டு, அவராலேயே இந்த இந்த ஒரு இயக்கத்துல அந்த கட்சியில வந்து இத்தனை பேர் தொண்டர்களாக இருக்கக்கூடியவங்க அன்புமணி அவர்கள் பின்னாடி போயிருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? ஏன் அக்செப்ட் பண்ணி படனால உனக்கு அந்த அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அவர் நம்புறாருன்றதுனால தான் இந்த டிசிஷன் எடுக்கிறாரு. இல்லைன்னா நான் என்ன சொல்றேன், ராமதாஸ் அவர்களுடைய காலம் வரைக்கும் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவருடைய நிழலில் இருந்துட்டு போக வேண்டியதானே? This sounds better. அவருடைய காலம் வரைக்கும் அவருடைய நிழலில் இருந்துட்டு போக வேண்டியதுதானே? நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு இப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைத்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. சுதந்திரம் கிடைக்கிறது போல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்போ சுதந்திரத்தை முழுமையா அனுபவி.
அதுக்கப்புறம் போயிட்டு இல்லை ஐயா தான் ஏன் சொல்ற? mimicry ஏன்னா வேற. ஐயாட்ட தான் ஓட்டு இருக்கு, உன்கிட்ட ஓட்டு இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறதாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, பார்வையாளராக என்ன நினைப்போம்? அப்படித்தாங்க இருக்கு. அதுதான். ரியாலிட்டி அதுதாங்க. அதுதான் சொல்றேன். அப்போ யூ ஆர் நாட் நீடட் மெட்டீரியல். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தாங்க, வேற என்னங்க பண்ண முடியும்? அதுதான். அப்ப அவர் இருக்க அப்படியே 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 போங்க. அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அது நான் அவர் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க, அப்படி அவர் நினைக்கலையே. அப்ப இது பொதுவெளிக்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க? அதைத்தான் சொல்றேன் நானு. இந்த மைக்கை தூக்கி போடுறது. நீங்க மைக்கை தூக்கி போட்டு நீ மைக்கை தூக்கி போடுறீங்க, அவர் இருக்காரு, ஒரு அறிவிப்பை மேற்கொள்றாரு, நீங்க உடனே என்ன பண்றீங்க? நீங்களும் யாரும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அங்கேயே உங்க லீடர்ஷிப் சைல்டிஷா மாறி போச்சு. அங்கேயே உங்க லீடர்ஷிப் தான் அவுட்டு. சரியா? புரியுது. அந்த இடத்துல நீங்க அக்செப்ட் பண்ணணுங்க. நான் மட்டும்தான் பேசணுமா, நீங்களும் பேச மாட்டீங்களான்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? வீக்கா பாக்குறீங்க. ரொம்ப பலவீனம் படுத்திக்கிட்டீங்க. நீங்க உங்களை அப்போ உங்களுடைய ஒரு பாடி லாங்குவேஜ் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே போகிறது. சி 1000 சொன்னா செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க புரட்சித்தலைவர் இருந்த பொழுது கடிதம் அவர் கடிதம் எழுதியதாக சொல்லப்பட்டது. யார்? ராஜீவ்காந்தி கடிதம் எழுதியதாக சொல்லப்படுது. சரியா? இவர் உடல்நிலையை காரணம் காண்பித்து ஒரு கும்பல், சுற்றி இருக்கக்கூடிய கும்பல் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, என்னை முதலமைச்சராக்குங்கள் அப்படின்னு. இதற்காக அவரை வாரிசு இல்லைன்னு தொண்டர்கள் சொன்னாங்களா? வாரிசுன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிவிச்சுட்டு போகல, ஆனால் வாரிசு இல்லைன்னு தொண்டர்கள் ஏற்காம இருந்தாங்களா? கிடையாது. ஆனா யார் அசெப்ட் பண்றாங்க? அவர் இறந்த உடனேயே, அவர் இறந்த உடனேயே அவங்க அங்க மேல நான் சொல்றேன், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஏன் அந்த நம்பிக்கை வருது அவங்க மேல? ஜானகி அம்மாவும் அதான் சொன்னாங்க. ஆனா இவங்க மேல ஏன் நம்பிக்கை வருதுன்னா, இவங்க ஓன் பண்றாங்க. அவங்க ஓன் பண்ணது அவர் இருக்கும்போதே ஓன் பண்ணாங்க. எனக்கு கட்சி வரணும்னு நினைச்சாங்க. இதை சைக்கலாஜிக்கலி, அதாவது உளவியல் ரீதியாக இதை மக்கள் விரும்புவார். இன்னும் சொல்ல போனா அன்புமணி அவர்களுக்கு போட்டி கூட இல்லை, இன்னும் எளிமையாவே அதை பண்ணிட்டு போகலாம். நீங்க அஞ்சயா என்ற ஒரு விருது, சீஃப் மினிஸ்டர் ஆந்திர பிரதேஷ், அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இந்த சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவரை ராஜீவ்காந்தி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு நாள் அவமானப்படுத்திட்டார் ஏர்போர்ட்டில். சந்திரபாபு நாயுடு இல்லை எல்லாம் இல்லை இப்போ ஏர்போர்ட்டில் ராஜீவ்காந்தி அவமானப்படுத்திட்டார். என்டிஆர் அதான் சந்திரபாபு நாயுடு. என்டிஆர் அவர் சொல்கிறார், தெலுங்கு ப்ரைடு நீ எப்படா நீ டெல்லியிலேருந்து எங்கள் தெலுங்குக்காரனை நீ அவமானப்படுத்துவ, நாங்கள் நீங்கள் ஆந்திரா ப்ரைடை நீ அவமானப்படுத்துவியா, அவர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அவமானப்படுத்துவியான்னு சொல்லி என்டிஆருக்கு அவ்வளோ பெரிய, அப்படிப்பட்ட ஒரு என்டி ராமராவையே அவருடைய மருமகன், அதுவும் காங்கிரஸ்ல வந்தவர், சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ்ல வந்தவர், மகன்களே பின்னாடி போயிட்டாங்க. போனாங்க. ஏன் போனாங்க? எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நினைவு இருக்கு. அந்த அப்போல்லாம் இந்த அளவுக்கு அப்போ சோஷியல் மீடியானே கிடையாது, அப்போது டிவியும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் ஹோட்டல் நினைக்கிறேன், இந்த வைஸ்ராய் ஹோட்டலுக்கு முன்னாடி போயிட்டு என்டிஆர் போய் கேட்குறாரு, எம்எல்ஏக்கெல்லாம் உள்ள இருக்கீங்க, அவங்கெல்லாம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருந்து செருப்பு விட்டு அடிக்கிறாங்க அவரை. சரியா? இப்படி பார்த்த என்டி ராமராவ் எப்படி நின்னாரு. ஸோ இதுல என்னன்னா, என்டிஆர் வளர்க்காதுதான் தெலுங்கு பார்ட்டின்றது ஆந்திரா முழுக்க நடையாய் நடந்து வளர்த்தவர் அவர் தானே. ஆனால் ஒரு கட்டத்துல அவருடைய சில தனிப்பட்ட விஷயங்களுக்காக அவர் நான் வளர்த்தது, நான் சொல்றபடி தான் நடக்கணும்னு பொழுது, இல்லை இந்த கட்சியை எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு தான் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு. சரி, இவ்வளவு சொல்றீங்கல்ல நீங்க, நான் கேட்கறேன், அவர் கூப்பிட்டார்ல மருத்துவர் ராமதாஸ், எல்லாரையும் அழைத்தார்ல, போனாங்களா? எல்லாரும் 8 பேர் தான் போனாங்க. மற்றவங்களாம் எங்க போனாங்க? அன்புமணி ராமதாஸோட. ஏன் போனாங்க? ஏன்னா இவர்தான் எதிர்காலம் என்பதனை அவர்கள் தீர்க்கமாக நம்புகிறார்கள். அவங்க அரசியல்வாதி. சரியா? இவர்தான் எதிர்காலம் என்பதை நம்புகிறார்கள். அப்படி நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ இருக்கணும்ல. நீ என்ன சொல்லணும்? நான் தான் ஐயா. வாட் அபௌட் வோட்டர்ஸ்? அது அடுத்தது. முதல்ல நீ வோட்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? நீ உன்னை நிலைநிறுத்திக்கொள் தலைவனாக. நீ தலைவன் என்று எப்போ வர? நான் தான் ஐயா. அவர் வளர்த்தாரு கட்சியை, அவர் திண்ணையா போனாரு, வளர்த்தாரு, எல்லாம் ஓகே. இன்னைக்கு எதிர்காலத்தை நோக்கி நம்ம இருக்கோம். பின்னாடி பார்க்க போறோமா, முன்னாடி பார்க்க போறோமா? முன்னாடி பார்க்க போறோம்னா நான் சொல்றது தான் நடக்கணும். அவ்வளோ கரேஜ் இருக்கணும், அவ்வளோ போல்ட்னஸ் அவ்வளோ இருக்கணும். நீங்க ஒண்ணுமில்ல, அதிமுக பிரச்சனை வந்ததா? எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் எங்க கவுந்தாரு? அம்மாவால் அடையாளப்பட்டு, அம்மா இறந்து 8 வருஷம் ஆச்சு. இன்னும் அம்மாவால் அடையாளப்பட்டு, அடையாளப்படுத்தப்பட்டு
இங்கே நீ உன்கிட்ட கட்சி இருக்கா இல்லையா, அவ்வளோதான் பேச்சு. உனக்கு கட்சி ஒருங்கிணைப்பதற்கு உன்னால் முடியுமா முடியாதா, இவ்வளவுதான். உன்னால் முடியல, வெளில போ, இவ்வளவுதான் மேட்டர். இப்படி சொல்பவர்கள் தான் இங்கே ஆள முடியும். சரியா? பன்னீர்செல்வம் ஏன் கீழே விழுந்தார்? சசிகலாவை விட அதிகமாக பன்னீர்செல்வத்துக்கு அப்போ ஆதரவு இருந்தது. நான் சொல்கிறது ஜனவரி 2017 நேரடியாக பார்த்தவன் நான். சரியா? எங்கே விழுறாரு? என்னைக்கு போயிட்டு தீபாவுக்காக போயிட்டு நீ தீபாவுக்காக போய் அம்மா சமாதியில் போயிட்டு தீபாவுக்காக 40 நிமிஷம் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீ, காப்பந்து முதலமைச்சர் தான், இருந்தாலும் முதலமைச்சர் தானே, நீ நிற்கிறியோ அன்றைக்கி உன்னோட வெயிட் முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, குருமூர்த்தி உனக்கு அட்வைஸ் தான் கொடுத்தாரு. நீ போய் அவர்கிட்ட கேட்ட என்ன பண்ணுறதுன்னு, போய் தரமா இல்லை, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போது அங்கே அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணியிருக்கணும், அது சமரசம் இல்லாமல் முன்னெடுத்துட்டு போயிருக்கணும். நீ முன்னெடுத்துட்டு போக முடியுதா உன்னால்? ஏன்னா உன்னால் லீடர்ஷிப் கெப்பாசிட்டின்றதை அசெப்ட் பண்ண முடியல. அதை அசெப்ட் பண்ணக்கூடிய தலைவராக அவர் இருக்கார். சரியா? அதனால அவருக்கு பின்னாடி கட்சி போச்சு. இதைத்தான் இப்போ நீங்கள் உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாலினோட பொருத்தி பார்ப்பாங்க. இல்லைங்க, அது வேற, கம்ப்ளீட்லி அது வேற. ஸ்டாலினை திமுக ஸ்டாலின் பின்னால் திரண்டதற்கு காரணம் ஸ்டாலினுடைய திறமை கிடையாது. திமுக என்பதை வைத்து நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இங்க கலைஞ்சா இது கலைஞ்சிரும், நம்ம பிழைப்பு போயிடும். அதனால நம்ம திமுக இப்படியே கொண்டு போனோம்னா அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய கும்பல் முட்டு கொடுத்து தான் ஸ்டாலின் என்பவர் முன்னெடுக்கப்பட்டார். சரியா? ஸோ அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ப்ளஸ் ஸ்டாலின் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், நீ சபார்டினேட் ஃபோர்ஸ், நீ பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது. அப்படிங்கும் பொழுது நீ தலைவனாக வருவது எதனால்? சீமானை எங்கே எல்லாருக்கும் பிடிக்குது? ஓட்டு போட்டால் போடாட்டி போ, நான் எதுவும் யாரோடையும் சமரசம் பண்ண மாட்டேன். இப்படியான ஒருவரை தான் மக்கள் நேசிப்பார்கள். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆல்ரெடி அதிகாரத்துக்கு வந்த அந்த மாதிரியான ஒரு லீடரியா, நான் என்ன அசெப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்படி நீங்கள் அசெப்ட் பண்ணி அதை விட்டுட்டு ஐயா குலசாமி இதெல்லாம் என்ன லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான அழகா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ எதிர் இப்படி இல்லைன்னா இப்படி ஒன்று ஐயா இருக்கிற வரைக்கும் ஐயாவை தலைவர் போங்க, இல்லையா இன்னைக்கே நீங்க இறங்குங்க, நான் தான் ஐயா, இனிமே நான் தான் ஐயா, நான் சொல்றதுதான். கட்சியை கைப்பற்றி விட்டீர்கள், கட்சி உங்கள் பக்கம்தான். உங்களுக்கு ஒரே பயம் என்னன்னா செல்வாக்கு உங்கள் பக்கம் இல்லையோ அப்படின்ற பயம். கரெக்டா சொன்னீங்க. கட்சி உங்கள் பக்கம் இருக்கு, செல்வாக்கு உங்க பக்கம் இல்லையோன்ற ஒரு பயம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஐயா தான் இல்ல, ஐயா தான் குலசாமி, ஐயா தான் குலசாமின்னா குலசாமி சொல்றது கேட்டு போ, இல்லையா அந்த செல்வாக்கை உடச்சி உன் பக்கம் எடு. எப்போ நீ எடுக்க முடியும்? நான் சொல்றதுதான். ஏன்னா இது ஒரு கோல்டன் பீரியட் பாமகவுக்கு. ஏன்னா இந்த பக்கம் இப்போ அதிமுக கூட்டணி வந்துட்டாங்கன்னா மினிமம் 15 எம்எல்ஏ அவங்களுக்கு இந்த வாட்டி உறுதின்ற மாதிரி தான். அதாவது சீட்டு நான் சொல்லலை, எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி இருக்குது. அப்படின்னும் போது இப்போ இவங்க இவ்வளவு குழப்பங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் அதிமுக ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டு போவாங்க. இது அட்வான்டேஜ் அதிமுக பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ சேர்ந்து வாங்கப்பா பாத்துக்கலாம். ஏன் சேர்ந்து வாங்கன்னு சொல்லணும்? ஏன்னா நீங்க இன்னமும் ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான். நீ அதை சொல்லாம இரு. இதை சொல்வதனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அவமரியாதையா எதுவும் சொல்றேன்னு அப்படி நினைச்சுக்காரு. ஐ ஹேவ் கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சரியா? ஆனால் you want to survive in politics na, you have to emerge as a leader na. survival of the fittest தான். அவ்வளவுதான். நீ வெளியவனே வாழ்வான்னும் போது நீ வா வெளியில, நான் தான் தலைவன், நான் சொல்றது தான் அப்படின்னு எப்போ நீ எனக்கு நான் சுதந்திரமாக இப்பொழுது ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டியோ அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க போறீங்கல்ல அங்க தைலாபுரம் தோட்டத்தில் போய் நீங்க பாக்குறீங்கல்ல, அது உங்களோட வீக்னஸ். உங்களை லீடர் மெட்டீரியலா பார்க்க மாட்டாங்க. இது எதுவுமே பாமகவை சிறுமைப்படுத்தணும்ட்டோ இல்ல மருத்துவர் ராமதாஸ் உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த வாரிசு அரசியல் ஆகட்டும் அல்லது ஒரு ஆட்சியை அல்லது ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து செல்வாக்கை தன் பக்கம் மீட்டு இருக்கக்கூடியதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜியும் அந்த பேட்டர்னையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நீ ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்க, நான் தான் தலைவன். தலைவன் என்பவன் யாரும் கெஞ்சி கொண்டிருக்க மாட்டான். தலைவன் என்பவன் முன்னெடுப்பான், முன்வைத்த கால், அவ்வளவுதான். இவங்க சொல்றாங்க, அவங்க ஏன் என்ன சொல்லிட்டோம், நான் தலைவன், என் பின்னாடி வரவன் வா அப்படின்ட்டு. உன் பின்னாடி வருவதற்காகத்தான் ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டலை உன் பின்னாடி போடுறாங்க. இந்த இடத்துல தான் தினகரன் தோற்று போனார், இந்த இடத்துல தான் கமலஹாசன் தோற்று போனார், இந்த இடத்துல அன்புமணி தோற்கக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். அன்புமணி அவர்கள் தன்னை இப்போ நீங்கள் ஒன்று மருத்துவர் சொல்கிறது தான் எல்லாம், அவர் தான் ஐயா தான் என் குலசாமி, ஐயா சொல்கிறது தான் எல்லாம் அப்படின்னா ஐயா காலம் வரைக்கும் ஐயாவுடைய நிலையிலேயே இருந்து விடு. வயசு இருக்கு, வெயிட் பண்ணலாம். ஐயாவுடைய காலம் வரைக்கும் நீ ஐயா நிலையிலேயே இருந்து விடு. இல்லை, மாறாக
நான் சுதந்திரமாக உணர்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அப்போ நீ உன்னை தலைவனாக முழுமையாக எடுத்துட்டு போ. மொத்தமா கையில எடுத்துரு. அவ்வளவுதான். நான் தான் ஐயா. புரிஞ்சுக்கிட்டேன். பாமக நண்பர்களோ அல்லது வந்து இதை பார்க்கக்கூடியவங்களோ அது வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான மீட்டர்ல தான் நினைக்கிறேன். நிறைய பேசியிருக்கோம். அமித்ஷா அவர்களுடைய வருகை, அதோடைய முக்கியத்துவம், அதில் என்னென்னாலும் நடக்கலாம், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்து அவர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் லேண்ட் ஆவார். நாளைக்கு நிறைய நிகழ்வுகள் நடக்கும், நிறைய விவாதிப்போம். இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சுங்க இந்த டிஸ்கஷன். ரொம்ப ரொம்ப நன்றி.